ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தர வல்லவராயிருக்கிறார். As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We love you. We worship you. We love you. We worship you. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த இயேசு சுவாமி, இந்த நல்ல காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜூலை மாதம் எங்களை கண்ணின் கருமணி போல காத்தவர், உம்முடைய தோளின் மேலே சுமந்தவர். இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புதிய நாளை கொடுத்து, புதிய வார்த்தையை கொடுத்து எங்களை வழிநடத்துவதற்காய், எங்களை போஷிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவனுடைய ஈவு, God gift. அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக யாத்ராகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்து எகிப்திற்கு
அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் தேவனுடைய ஈவை குறித்து உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவ தூதலானவர் என்று வேத வசனத்தை பார்ப்போம் என்றால், பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மனித உருவத்திலே வந்தது மனிதனை சந்திக்கும் போது இறை தூதர்களாகவே மனிதனுக்கு காட்சி அளித்தார். ஆபிரகாம் கூடாரத்துக்கு வெளியே சமைத்து உணவை சாப்பிட்ட போது இயேசுவும் அமர்ந்து சாப்பிட்டார். மோசேக்கு முட்செடியில் எரியும் போது பேசினவர் அதே இயேசு கிறிஸ்துதான். மனோவாடு பேசினவர் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17 முதல் 20வது வசனம் வரை வாசித்தால் அதுவும் இயேசுவானவர் தான். ஆங்கிலத்திலே எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தோன்றினாரோ, மனிதனோடு பேசினாரோ, அதற்கு கிறிஸ்டோபனி என்று சொல்லுவார். முதலாவது காட் கிஃப்ட் என்னவென்றால் மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணக்கூடாத இறைவனை காணும்படி தேவன் வைத்திருக்கிற அருமையான ஒரு அடையாளம் மேகஸ்தம்பம். எவ்வளவு பெரிய காட் கிஃப்ட் பாருங்க. நமக்கு கிடைத்த ரட்சிப்பு ஒரு காட் கிஃப்ட், நித்திய ஜீவன் ஒரு காட் கிஃப்ட், சந்தோஷம், சமாதானம், தெய்வீக சுகம் எல்லாமே காட் கிஃப்ட் தான். அது தேவனுடைய ஈவுதான். அதுபோல நமக்காக பரிசுத்த ஆவியாளரும் தேவன் நமக்கு கொடுத்த காட் கிஃப்ட். தாவீது ராஜா சொல்லும்போது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரசத்தில் வைத்திருந்தார் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அன்பானவர்களே, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு மேகஸ்தம்பமாய் இருக்கிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் மேகஸ்தம்பமாய் உங்களோடு கூட நடக்கிறார். இதுவரை உதவினி எல்லாம் பார்த்து கொள்வி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. மூலம் தாழ்படிட்டு முழுவதும் தருகிறேன். நான் மூலம் தாழ்படிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. இரண்டாவது, கிருபையின் மேகஸ்தம்பம் நமக்கு ஒரு காட் கிஃப்ட் தான், தேவனுடைய ஈவு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதும்போது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே,
உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகையை போல இருக்கிறதே என்று எழுதுகிறார். ஏனென்றால் மனிதன் ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே எங்கே போகிறோம் என்பதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய பரமபிதாவாகிய இயேசு கிறிஸ்து மேகஸ்தம்பமாய் நம்மை பரம கானானுக்கு நேராக அருமையாக நடத்துகிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வைத்து கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை திடப்படுத்தினார். மேகஸ்தம்பம் போல அவருடைய கிருபை உங்களோடு இருக்குமானால் உங்களுடைய பலவீனங்களை குறித்து கவலை வேண்டாம். ஜீவனை பார்க்கலும் இயேசு அப்பாவின் கிருபை நல்லது என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஜெபிப்போம். எங்களை விட்டு விலகாத மேகஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, கிருபையின் மேகஸ்தம்பமே, சமாதானத்தின் மேகஸ்தம்பமே, உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு கொடுத்தவரே. நீ சமாதானத்தின் காரணர், சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், எங்களை வழி நடத்துகிற கர்த்தர், எங்களை போஷிக்கிற கர்த்தர், எங்கள் பலவீனங்களை எல்லாம் மருந்து ஆண்டவர், தேவைகள் எல்லாம் மருந்து ஆண்டவர். இன்றைக்கோ மேகஸ்தம்பமாகவே இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட வருகிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அக்னி ஸ்தம்பமாய் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அசுத்த ஆவிகளையும், பொல்லாத கிரியைகளையும், வியாதியை கொண்டு வருகிற பிசாசையும் ஹதமாக்கி போடுகிறவர் அக்னி ஸ்தம்பமாய் எங்களோடு கூட வருகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வழி நடத்தும் உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிநபரையும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசிர்வதிங்க. குடும்பம் குடும்பமாய் ஆசிர்வதிங்க. பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. உம்முடைய கிருபை மாத்திர போதப்பா. கிருபையின் மேகஸ்தம்பமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.